இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் உடனே வரும். தமிழ் மக்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு ஃப்ரோசன் யோகட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரூட் யோகட். நான் வந்து 2 மீடியம் சைஸ் மேங்கோ மாம்பழத்தை எடுத்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 4 ஹவர் வச்சுருக்கேங்க. வச்சுட்டு வெளியில் எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து 150 ml தயிர், நல்ல திக் தயிராக நல்லா கட்டியாக இருக்கணும் தயிர். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்டில் உள்ள தயிரை நல்லா வடிகட்டிக்கோங்க ஒரு 1/2 ஹவருக்கு. அப்போ கட்டி ஆயிரும். அப்புறம் ஹனி வந்து ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கிறேன்னா, ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 3 அல்லது 4 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து எலுமிச்சம்பழத்தோட ஸ்கின்னை வந்து நான் வந்து நம்ம கேரட் சீவுறதில் வச்சு சீவி லைட்டாக ஒரு பிஞ்ச் போதும். இந்த ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து எலுமிச்சஞ்சாறு வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழத்துலேருந்து சாறு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்வீட்டுக்கு வந்து நீங்கள் ஒன்லி ஹனி யூஸ் பண்ணனாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஹனி பாதி ஹாஃப் வந்து கண்டன்ஸ் மில்க் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்சரில் நான் வந்து மேங்கோவை போட்டிருக்கேன். மேங்கோ வந்து ரொம்ப ஃப்ரோசன் ஆகாமல் கொஞ்சம் வந்து கொஞ்ச நேரம் வெளியில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 1-2 கொஞ்சம் கல்லாக இருக்கும். அது வந்து நீங்கள் செக் பண்ணி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. ஆனால் இந்த தயிரும் மேங்கோவும் கண்டிப்பாக நீங்கள் வந்து சில்லாக தான் இருக்கணும். மேங்கோ வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு தான் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணணும். அப்புறம் ஹனி வந்து நான் சின்ன டீஸ்பூனுக்கு ஒரு 3 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா மேங்கோவும் இனிக்கும் அதனால். அப்புறம் வந்து கண்டன்ஸ் மில்க் வந்து ஒரே ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ எலுமிச்சஞ்சாறு ஊற்றிக்கலாம். இப்போ திரும்ப நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த எலுமிச்சம்பழத்தோட ஸ்கின்னை நம்ம மேலே போட்டுடலாம். இதை போட்டதுக்கப்புறம் நீங்கள் கிரைண்ட் பண்ண வேண்டாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்ல ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டுட்டு மேலே வந்து நீங்கள் வந்து சில்வர் ஃபாயில் பேப்பரை வச்சு கவர் பண்ணினீங்க அப்படின்னா கொஞ்சம் ஐஸ் ஆகாமல் இருக்கும். அப்படியே ஐஸ் ஆனாலும் நீங்கள் 2-3 தடவை ஃப்ரீசர்லேருந்து எடுத்து செக் பண்ணணும். செக் பண்ணி பார்க்கும்போது ஐஸாக இருந்ததுன்னா திரும்ப அது 2-3 தடவை கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு திரும்ப ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில். இப்படி ஒரு கண்டெய்னரில் போட்டுருங்க. இப்போ நம்ம இதை ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். அவ்வளோதான். ஃப்ரீசரில் நீங்கள் வந்து ஒரு ஃபுல் நைட் வச்சுக்கோங்க. இடையில வந்து செக் பண்ணி நீங்கள் வந்து அது ஐஸ் ஆனோடனே மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது பனானா அண்ட் சாக்லேட் யோகட் எப்படி பண்ணுறதுனே பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கும் தேவையான அளவு ஹனி எடுத்துருக்கிறேன். ஒரு 4 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து யோகட், தயிர் வந்து அதே மாதிரி 150 ml நல்லா திக்காக இருக்கணும். அப்புறம் கொக்கோ பவுடர் வந்து நீங்கள் வந்து கேட்பரிக்குள்ளதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரே 2 ட்ராப்பு வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். கொக்கோ பவுடர் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போதும். ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அப்புறம் ஒரு ½ டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான். இந்த நீங்கள் வந்து கொக்கோ பவுடர் வந்து இந்த கேட்பரிக்குள்ளதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரிச்சாக ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. பனானா வந்து நான் வந்து கற்பூரவள்ளி யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எந்த பனானானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதுவும் பனானாவும் நல்லா ஃப்ரோசனாக இருக்கிறத எடுத்து கொஞ்ச நேரம் வெளியில் வச்சுட்டு திரும்ப நம்ம மிக்சரில் போட்டு அரைக்க போகிறோம். ஹனி வந்து இப்போ இந்த பனானா நல்ல ஸ்வீட் பனானா, அதனால் நான் வந்து 3 டீஸ்பூன் தான் ஹனி யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ கொக்கோ பவுடர் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து வெண்ணிலா எசன்ஸ் இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக ஒரு 3 ட்ராப் போதும். ஒரு சிலருக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம்.
இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து 2 சும்மா அதாவது 1 டீஸ்பூன் தான் அது அளவு இருக்கும். கொஞ்சம் கம்மியாகவே நான் வந்து கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிட்டு இதையும் நம்ம ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு ஒரு சில்வர் நம்ம அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இடையில மிக்ஸ் பண்ணி விடணும். நீங்கள் ஐஸாக ஆகும். அப்புறம் திரும்ப எடுத்து 2-3 தடவை நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அப்புறம் வந்து இது லாஸ்ட்டில் உங்களுக்கு க்ரீமாகவே கிடைக்கும். நான் வந்து இதை எடுத்து கொஞ்ச நேரம் வெளியில் வச்சுட்டேன். 2-3 தடவை நான் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். மிட் நைட்டு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கே பாருங்கள். இந்த மாதிரி நான் இது வந்து சாக்லேட்குள்ளது வந்து கொஞ்சம் நேரம் ஆகிட்டு கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா இப்போ வெயில் அதாவது வெயில் ஓவர் அடிக்குது. ரொம்ப வெக்க சீசனில் வந்து நீங்கள் வந்து நம்ம இது பண்ணும்போது டக்குன்னு உருக ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள் சூப்பரான மேங்கோ யோகட், அதாவது ஃப்ரோசன் யோகட்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு ஐஸ்கிரீமை விட ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப யம்மியாக இருக்கும் இது. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சாக்லேட் யோகட் வந்து உருகிட்டு, பட் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.